हरि ओम गुरुवे शरणं। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै गुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवाहुंसस्तनूभिः व्यशेमदेवहितैयतायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। मंत्र नंबर 5। यत्र सुप्तो न कंचन कामं कामयते न कंचन स्वप्नं पश्यति तत् सुषुप्तम्। सुषुप्तस्थानः एकीभूतः प्रज्ञानगणः एवानन्दमयो ह्यानन्दभुक्चेतो मुखः नन्दमयो ह्यानन्दभुक्चेतो मुखः प्राज्ञस्तृतीयः पादः। ஆத்மவிசார டாபிக் வந்து கண்டினியூ ஆகிறது. உபனிஷத் வந்து ஆத்மாவை இங்கே 4 பாதாவாக சொல்கிறது. பாதா அப்படின்னு சொன்னோன்னா ஜென்ரலாக என்ன அர்த்தம்? குவார்ட்டர், கால் அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஆனால் அந்த மீனிங்கை நாம் இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா ஆத்மாவை வந்து நம்மளால் காலெல்லாம் பிரிக்க முடியுமா அப்படின்னா ஆத்மாவை நம்மளால் டிவைடு பண்ண முடியாது. எப்படி ஸ்பேஸை வந்து நம்மளால் டிவைட் பண்ண முடியாதோ அது மாதிரி ஆத்மாவையும் நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. அப்போ பாத அப்படின்னா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அதை ஸ்டேட்டஸ்ன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆஸ்பெக்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஆத்மாவை வெவ்வேறு ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து நாம் பார்க்கும் பொழுது, ஸோ 4 ஸ்டாண்ட் பாயிண்ட் இங்கே எடுத்துன்னு இருக்கா. ஸோ 4 ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கறதுனால ஆத்மாவுக்கு வந்து 4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது, 4 பாதை அப்படின்னு அதனால தான் இங்கே சொல்கிறான். பட் ஒரே ஆத்மாவை 4 டிஃப்ரெண்ட் ஸ்டாண்ட் பாயிண்ட்ஸ்லேருந்து நாம் இங்கே பார்க்குறோம். நம்ம எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பார்த்தாலும் ஆத்மாவோட டெஃபினிஷன் என்னது? 3 இது சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? ஆப்னோதி ஆத்மா, அததீதி ஆத்மா, அத்தீதி ஆத்மா. ஸோ அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஏ
அப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா? AAA பேட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க. AAA ஆப்னோதி இதி ஆத்மா, அததி இதி ஆத்மா, அத்தி இதி ஆத்மா. அப்படின்னா ஒன்றும் இல்லை, என்ன சொல்கிறோம் நம்ம? ஆத்மா சர்வகதா நித்யா அப்படின்னு சொல்கிறோம். சைத்தன்ய தத்துவம் அதுதான் அது. இப்போ சைத்தன்யம் அப்படின்னு சொன்னோடனே, கான்ஷியஸ்னஸ்ன்னு சொன்னோடனே என்னவோ ஞாபகப்படுத்திட்டு இருந்தோம் நம்ம. 5 ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸையும் நாம் டக்குன்னு ஞாபகப்படுத்திட்டு இருந்தோம். அப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து உடம்போட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ கிடையாது. அது ஒரு இண்டிபெண்ட் என்டிட்டி. அது இந்த பாடியை பர்வேடு பண்ணி இந்த பாடிக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறது. அது வந்து இந்த பாடியோட பவுண்ட்ரியோட லிமிட்டட் இல்லை, அது பாடியை தாண்டியும் பர்வேடு பண்ணுறது. அதனால தான் ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாடி அழிஞ்சாலும் ஆத்மா அழியாது, கண்டினியூஸ் டு எக்ஸிஸ்ட். அப்படி கண்டினியூ ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸை நம்மளால் வந்து எப்படி கண்டினியூ ஆகிற கான்ஷியஸ்னஸ்ஸை, மீடியம்லாம் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் கான்ஷியஸ்னஸ் கண்டினியூ ஆகும். ஆனால் அது நம்மளுடைய டிரான்சாக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்காது. குயிக்காக அதையும் நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அப்படிப்பட்ட கான்ஷியஸ்னஸ் ஜாக்கிரத் அவஸ்தாவோடு அசோசியேட் ஆகும் பொழுது அதை வந்து பிரதம பாத அப்படின்னு சொல்கிறோம். அசோசியேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பர்வேடு பண்ணி இலுமின் பண்ணுறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கான்ஷியஸ்னஸ் ஜாக்கிரத் அவஸ்தாவை பர்வேடு பண்ணி அதை பிரகாசப்படுத்தும் பொழுது அதை வந்து பிரதம பாத அப்படின்னு சொல்கிறோம். கான்ஷியஸ்னஸ் ஸ்வப்ன அவஸ்தாவை பர்வேடு பண்ணி அதை இலுமின் பண்ணும் பொழுது அது த்விதீய பாத. இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவை இலுமின் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், ஜாக்கிரத் அவஸ்தாவில் 2 விஷயம் இருக்குது. என்னது? ஜாக்கிரத் சரீரம், ஜாக்கிரத் பிரபஞ்சம். ஸோ ரெண்டுத்தையுமே அது இலுமின் பண்ணுறது. ஜாக்கிரத் சரீரத்தை கான்ஷியஸ்னஸ் இலுமின் பண்ணும் பொழுது கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன பேர் கிடைக்கிறது? விஸ்வஹா. ஜாக்கிரத் பிரபஞ்சத்தை இலுமின் பண்ணும் பொழுது கான்ஷியஸ்னஸுக்கு விராட் ஈஸ்வரா அப்படின்னு பேர் கிடைக்குது, ஆர் வைஸ்வானரஹா. இதே வந்து ஸ்வப்ன சரீரத்தை இலுமின் பண்ணும் பொழுது தைஜசான்னு அதுக்கு பேர் கிடைக்கிறது. ஸ்வப்ன பிரபஞ்சத்தை அதை இலுமின் பண்ணும் பொழுது ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு பேர் கிடைக்கிறது இல்லையா? இப்போ தைஜசா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுக்கு அர்த்தமே என்னென்னா ஒளி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். பிரைட்டர் ஒன் அப்படின்னு அர்த்தம். ஏன் அதுக்கு அழகாக தைஜசகான்னு பேர் வச்சுருக்கா? இப்போ வந்து அதாவது தைஜசகான்றது எதுக்கு பேர்? நம்மளுடைய ஸ்வப்ன சரீரத்தை பர்வேடு பண்ணுற கான்ஷியஸ்னஸுக்கு தைஜசகான்னு பேர் கொடுத்துருக்கா இல்லையா? எப்போ நம்மளுக்கு கனவு வரும்? தூங்கும் பொழுது தான் நம்மளுக்கு கனவு வரும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணிட்டு தூங்குவோம்? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் நாம் வந்து தூங்க போகிறோம். ஆனால் கனவு எப்படி தெரியறது? நம்மளுக்கு பிரைட்டாக தெரியறது. எதனால் கனவு பிரைட்டாக இருக்கு? கான்ஷியஸ்னஸ் தைஜசா வந்து என்ன பண்ணுறது? பர்வேடு பண்ணி அந்த கனவை வந்து அந்த ட்ரீம் ஸ்டேட்டை வந்து நம்மளுக்கு ரைட் பண்ணுறது. அதனால் ட்ரீம் பிரபஞ்சம் நன்னா தெரியறது, ட்ரீமில் இருக்கிற பாடிஸ்லாம் நம்மளுக்கு நன்னா தெரியறது. இன்னும் நம்மளுடைய இந்த நைட்டு லேம்பை போட்டுன்னு சில பேர் தூங்குவா, அந்த லைட்டை வச்சு கனவை பார்க்க முடியுமா? நம்மளால் பார்க்க முடியாது. தேர்ஃபோர் அந்த சைத்தன்யத்துக்கு பேர் தைஜசா. ஸோ தேஜோமய அந்தக்கரண விருத்தி ரூபத்வாத் தைஜசா. அந்தக்கரண விருத்தியை வந்து அது பிரகாசப்படுத்துறதுனால அதுக்கு பேர் தைஜசா. ஸோ அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து ஸ்வப்ன பிரபஞ்சத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது அது ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு அதுக்கு பேர் கிடைக்கிறது. ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஆல் நோயிங் பிரின்சிபிள் அப்படின்னு நம்ம அதை ஜென்ரலாக சொல்லுவோம். ஆம்னீஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதான் எல்லாம் தெரிந்தவர் அப்படின்னு சொல்கிறோமே அதுதான். ஏன்னா ஏன் எல்லாம் தெரிந்தவர்னு சொல்கிறோம்? டோட்டல் மைண்ட். இப்போ நம்ம எல்லாருடைய அந்தக்கரணத்தையும் கலெக்ட் பண்ணி
ஒரு கலெக்டிவ் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மைண்டில் எல்லா நாலேஜும் அவைலபிளாக தானே இருக்கும் இல்லையா? அதனால தான் அதை ஆம்னிஷியன்ட் அப்படின்னு சொல்கிறோம், அனைத்தும் தெரிந்தவர். ஸோ பிரதம பாதை வந்து விஸ்வ விராட், த்விதீய பாதை வந்து தைஜச ஹிரண்ய கர்ப்ப. இப்போ நம்ம என்ன பாதை பார்த்துட்டுருக்கோம்? திருத்தீய பாதை பார்த்துட்டுருக்கோம். ஸோ டீப் ஸ்லீப் ஸ்டேட்டோட அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து அசோசியேட் ஆகும் பொழுது அதே திருத்தீய பாதை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தேர்டு ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இந்த கான்ஷியஸ்னஸ்க்கு என்ன பேர்? இப்போ உபனிஷத் வந்து இந்த இடத்துல வந்து ஜாக்கிரத் அவஸ்தாவை வந்து நம்மளுக்கு டிஃபைன் பண்ணலை, ஸ்வப்ன அவஸ்தாவை நம்மளுக்கு டிஃபைன் பண்ணலை. இப்போ நம்மளுக்கு அது ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு அதை அசியூம் பண்ணிட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து தத்துவபோதாலாம் படிச்சுட்டோ நிறைய உபனிஷத்ஸ்லாம் படிச்சுட்டோ இதுக்கு வருவோங்கிறதுனால அதெல்லாம் அது எக்ஸ்பிளைனே பண்ணலை. ஆனால் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை மட்டும் இங்கே நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணால் பெட்டர் அப்படின்னு அதுக்கு தோன்றுறது, அதனால் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஏன்னா டீப் ஸ்லீப்க்கு போகிறது ஈஸி, ஆனால் டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். அதனால் மந்த்ரா நம்பர் 5 வந்து டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு லைன் வந்து டெஃபினிஷன். ஸோ ஏன் வந்து டீப் ஸ்லீப்னு சொல்கிறோம்? எந்த டிஸ்டர்பன்ஸஸும் இல்லாத, ஸ்வப்னாலாம் இல்லாத ஸ்லீப் அப்படின்னு, அதுக்காக அதை டீப் ஸ்லீப், வெறும் ஸ்லீப்புன்னு ஏன் சொல்லலைன்னா பாக்கி எல்லாம் கூட நம்ம வந்து திடீர்னு அசோசியேட் பண்ணிடுறோம். அதனால டீப் ஸ்லீப் ஸ்டேட். இப்போ அங்கே வந்து நாம் எக்ஸ்டர்னல் வேர்ல்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை, இன்டர்னல் வேர்ல்டையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. அப்போது இன்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லாத ஒரு ஸ்டேட். இப்போ எக்ஸ்டர்னல் டைம் அண்ட் ஸ்பேஸும் கிடையாது, இன்டர்னல் டைம் அண்ட் ஸ்பேஸும் கிடையாது. இன்டர்னல் டைம் அண்ட் ஸ்பேஸ்னால் ஸ்வப்னத்தில் நாமளே ஒரு பிரபஞ்சத்தை க்ரியேட் பண்ணுறோம்ல, பிரபஞ்சம் க்ரியேட் ஆகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக டைம் அண்ட் ஸ்பேஸும் அது கூடவே சேர்ந்து க்ரியேட் ஆகிறது. இப்போ அதுவும் வந்து சுஷுப்தி அவஸ்தாவில் இல்லை. அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து வேர்ல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நம்ம? அந்த ஸ்டேட்டில் வேர்ல்டு இல்லை அப்படின்னு சொன்னால் வேர்ல்டு இல்லாததுனால எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை தான் என்ன சொல்கிறோம் நம்மளுடைய லாங்குவேஜில் அதை என்ன சொல்லுவோம்? பிளாங்க்னஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னா பிளாங்க்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பிளாங்க்னஸ் அப்படின்னு சொன்னால் எதுவுமே இல்லை அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இப்போ என்ன சொல்கிறோம்? எதையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற பின்ன பிளாங்க்னஸ்ஸை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இப்போ பிளாங்க்னஸ்னால் என்ன? எதுவுமே இல்லை அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இப்போ பிளாங்க்னஸ், ஏன்னா இந்த பிளாங்க்னஸ் தான் என்ன பண்ணிடுறா, அந்த புத்திசமில் ஒரு குரூப்பு நிஹிலிசம் அப்படின்னு சொல்லுவாள். அவள் என்ன சொல்லிடுறா? சூன்யம். எல்லாம் அல்டிமேட்டாக என்ன இருக்குது இந்த வேர்ல்டில் அப்படின்னு கேட்டால் சூன்யம் தான் அல்டிமேட் அப்படின்னு சொல்லிடுறான். ஆனால் வேதாந்தம் சொல்கிறது டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படின்னா சூன்ய அவஸ்தா கிடையாது. ஏன் சூன்ய அவஸ்தா இல்லைன்னு சொல்கிறோம்? ஏன்னா நான் தூங்கி எழுந்துக்கும் பொழுது எனக்கு எல்லாமே மறுபடியும் அவைலபிளாக இருக்குது இல்லையா? என்னுடைய மைண்டு மறுபடியும் வந்து வியக்தமாகிறது, இந்த ஜாக்கிரத் பிரபஞ்சம் வந்து வியக்தமாகிறது, என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் திருப்பியும் வரா, என்னுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் திருப்பியும் வந்து வியக்தமாகிறது, ஆஃபீஸ் போனமே அப்படின்ற தாட்டெல்லாம் மறுபடியும் நம்மளுக்கு தூங்கி எழுந்த உடனே வருது. இப்போ இதெல்லாம் எங்கே இருந்தது பின்ன? தூங்கும் பொழுது அவ்வியக்த ரூபத்தில் பொட்டென்ஷியலாக அது எல்லாம் அவைலபிளாக இருந்தது, சீடு ஃபார்மில் அது அவைலபிளாக இருந்தது. அப்போ இந்த சீடு ஃபார்மில் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கே, அதை தான் நம்ம காரண அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் வந்து காரண அவஸ்தான்னு சொன்னால் ஜாக்கிரத் அண்ட் ஸ்வப்ன அவஸ்தாவை என்ன சொல்லலாம்? காரிய அவஸ்தா அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ நம்மளுடைய பாடியும் வந்து நான் ஃபங்க்ஷனலாக இருக்கும், அப்புறம் மைண்டும் வந்து நான் ஃபங்க்ஷனலாக அந்த இடத்துல இருக்கும். அப்போ ஃபங்க்ஷன் பண்ணாத ஸ்டேட்டில் அவைலபிளாக இருக்கிறதை நாம் வந்து காரண அவஸ்தா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சமும் அதே மாதிரி பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது அந்த காரண அவஸ்தாவில். அப்போ எனக்கு வந்து என் பாடி, இந்த யூனிவர்ஸ் எல்லாமே வந்து நான் தூங்கும் பொழுது எந்த ஃபார்மில் அவைலபிளாக இருக்கு? பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் தூங்குறேன் அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் வந்து இப்போது பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. என் பக்கத்தில் யாராவது தூங்காமல் இருந்தால் அவளுக்கு எது அவைலபிளாக இருக்கும்? அவள் எந்த ஸ்டேட்டில் இருக்கா? அவள் ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கிறதுனால ஜாக்கிரத அவஸ்தாவில் அவள் இருந்தால் என்னோடய பாடி அவளுக்கு என்னது? ஜாக்கிரத் பிரபஞ்சம் இல்லையா? அவள் வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால அவளுக்கு வந்து அவளுடைய ஃபிசிக்கல் பாடி அண்ட் இந்த ஃபிசிக்கல் யூனிவர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். நான் தூங்கும்பொழுது பாக்கி பேருக்கெல்லாம் எல்லாமே தெரியுமே அப்படின்னு கேட்டால் அவள் தூங்கலையே இல்லையா? நம்மளுக்கு இந்த மாதிரி டவுட்லாம் தான் வரும். அது எப்படி இல்லவே இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா யாரை பற்றி பேசின்னு இருக்கு உபநிஷத்து? என்னை பற்றி பேசின்னு இருக்கு இல்லையா? அப்போ நான் தூங்கும் பொழுது என்னுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் வந்து பொட்டென்ஷியல் ஃபார்மில் ஆஸ் தோ நாட் தேர் அந்த மாதிரி தானே இருக்கே. நம்மளுக்கு பாடி இருக்கிறதுலாம் தூங்கும் பொழுது தெரியவே இல்லை. இப்போ அடுத்தவாளுக்கு அது ஏன் தெரியறது அப்படின்னு கேட்டால் அடுத்தவா வந்து ஜாக்கிரத அவஸ்தாவில் இருக்கா அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ காரண சரீரம் ப்ளஸ் காரண பிரபஞ்சம் இது என்னது? இதுதான் காரண அவஸ்தா, டீப் ஸ்லீப் ஸ்டேட். காரணம்னு சொன்னால் காசல் ஸ்டேட்டு. சரீரத்வயஸ்ய காரண மாத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா முழிச்சிக்கும் பொழுது அதுலேருந்து தான் வெளியில் வரணும். இப்போது ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் மேனிஃபெஸ்ட் ஆகணும் இல்லையா? பொட்டென்ஷியல் ஃபார்ம்லேருந்து தானே திருப்பியும் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகணும். ஸோ எத்திர சுப்தோ ந கஞ்சன காமம் காமயத்தே அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசையர்ஸ். அந்த வேக்கர் நம்ம வந்து முழிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்மளுக்கு என்னெல்லாம் ஆசைகள்லாம் இருந்ததோ அந்த ஆசைகள் எதுவுமே இப்போது இல்லை. அதனால் வி ஆர் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் டிசையர்ஸ். அதுக்கப்புறம் என்ன? ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி, எந்த கனவையும் அவன் இப்போது பார்க்கறது இல்லை. அப்படின்னா இப்போ வந்து எந்த வேக்கிங் ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது எனக்கு என்னெல்லாம் டிசையர்ஸ் இருக்குமோ அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த வேக்கிங் வேர்ல்டு, வேக்கரோட வேர்ல்டும் வந்து இப்போ நெகேட் பண்ணுறோம். அப்புறம் நான் எந்த கனவையும் வந்து இப்போ காண்பது இல்லை அப்படின்னு சொன்னால் ட்ரீம் வேர்ல்டையும் நாம் வந்து இப்போது நெகேட் பண்ணுறோம். இப்போ காம அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டிசையர், எதை ஆசைப்படுறோமோ அது. அப்போ ஆசைப்படக்கூடிய வெளி விஷயங்களும் இல்லை, ஆசைப்படக்கூடிய கனவு விஷயங்களும் இல்லை. ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி தத் சுஷுப்தி. அப்போ அந்த நேரத்தில் என்ன அவைலபிளாக இருக்குது? அந்த நேரத்தில் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியறது இல்லை. ஏன் தெரியறது இல்லை? அந்த ஸ்டேட்டில் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு ஏன் எனக்கு தெரியறதில்லை? இப்போ இந்த ஸ்டேட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியறது. ட்ரீமில் வந்து நான் என்னெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு என்னால் சொல்ல முடியறது. ஆனால் காரண அவஸ்தாவில் எப்படி இருக்குது அந்த ஸ்டேட் அப்படிங்கிறத ஏன் என்னால் சொல்ல முடியலை? கரெக்ட். அப்போ என்னுடைய மைண்டு வந்து எப்படி இருக்கு? டார்மெண்ட்டு ஸ்டேட்டில் இருக்குது. மைண்ட் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். இப்போ மைண்டு வந்து ஃபுல்லி ஆக்டிவாக இருந்தால் அது என்ன ஸ்டேட்டு? ஜாக்கிரத அவஸ்தா. மைண்டு பார்ஷியலி ஆக்டிவ், அதாவது என்னுடைய வாசனா பார்ட் ஆஃப் தி அந்தக்கரணம் மட்டும் ஃபங்க்ஷன் பண்ணிட்டுனா ஸ்வப்ன அவஸ்தா. மைண்டு ஃபங்க்ஷனே பண்ணலை, மைண்டு இப்போ டோட்டலாக ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் சுஷுப்தி அவஸ்தா. அப்போ மைண்டு இப்போது ஃபங்க்ஷன் பண்ணலை, நாட் ஃபங்க்ஷனல். அப்போ மைண்டு வந்து ஃபங்க்ஷன் பண்ணாத காரணத்தினால நம்மளால் வந்து நம்மளுடைய என்ன அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சிக்க முடியாது. இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா
மைண்ட் வந்து அந்த இடத்துல இருக்கணும் இல்லையா. அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் ஃபிலாசபிஸ் என்ன பண்ணுறா, இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டை வந்து அனலைஸ் பண்ணி இந்த யூனிவர்ஸுடைய ட்ரூத் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளால் டீப் ஸ்லீப் ஸ்டேட் பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, நம்மளாலேயே தெரிஞ்சிக்க முடியாது. ஸ்லீப்பர் cannot know what is sleep. கரெக்டா? ஸ்லீப்பரால் ஸ்லீப்னா என்ன அப்படின்னு ஸ்லீப் பண்ணும் பொழுது தெரிஞ்சிக்க முடியாது. சரி, மற்றவாளுடைய ஸ்லீப்பை வச்சு நான் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? மற்றவாளோட ட்ரீமை வச்சே நம்மளால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ யாராவது ட்ரீமில் வந்து எனக்கு வெங்கடாச்சலபதி கனவுல வரார், வா வா நம்ம 2 பேரும் சேர்ந்து தரிசனம் பண்ணலான்னா பண்ண முடியுமா நம்மளால்? அவளோட கனவை ஃபஸ்ட்டு நம்மளால் பார்க்க முடியுமா? வயந்துன்ட்டா என்ன ஆகிடும், அவளுக்கும் வெங்கடாச்சலபதி அவுட்டு, நம்மளோட தூக்கமும் அவுட்டு இல்லையா. இப்போ அடுத்தவாளுடைய ஸ்லீப்பை வச்சு நம்மளால் வந்து எதையும் அந்த ஸ்லீப்பை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா அபௌருஷேய விஷயமாக இருக்குது. மனுஷனால் அதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது. அதான் சயின்ஸை வந்து இன்னும் ட்ரை பண்ணிகிட்டுருக்கு. சயின்டிஸ்டெல்லாம் வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டுருக்கா. எவ்வளோ நாள் ட்ரை பண்ணாலும் இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். ஏன்னா அவள் வந்து கான்ஷியஸ்னஸை பற்றி அவள் படிக்காத வரைக்கும் அவளுடைய ஸ்டடி வந்து இன்கம்ப்ளீட்டாகவே இருக்கும். அதனால தான் உபனிஷத் வந்து இங்கே நம்மளுக்கு டீப் ஸ்லீப் ஸ்டேட் பற்றின எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கறது. ஸோ சுஷுப்த ஸ்தானகா, சுஷுப்த ஸ்தானகானா நம்மளுக்கு இப்போ என்னன்னு தெரியும் இல்லையா. அந்த 2 சரீரமும் 2 யூனிவர்ஸும் பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சுஷுப்த ஸ்தானகா. அப்போ சுஷுப்த ஸ்தானகாவை இந்த கான்ஷியஸ்னஸ் இலுமின் பண்ணும் பொழுது, இப்போ ஆல் பர்வேடிங் ஆத்மா இல்லையா இது, அந்த ஆல் பர்வேடிங் ஆத்மா என்ன பண்ணுறது, இப்போ சுஷுப்தி ஸ்தானத்தை இலுமின் பண்ணுறது. அப்போ இந்த ஸ்டேட்டில் விதமான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாமே இப்போது காரணத்தில் ரிசால்வ்டு. ஜாகிரத் ஸ்வப்னா 2மே இப்போ காரணத்தில் ரிசால்வ்டு. அதனால உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஏகீபூதஹா அப்படின்னு சொல்கிறது. துவைத்த பிரபஞ்சம் ரிசால்வ்டு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இப்போ ஜாகிரத் பிரபஞ்சத்தையோ ஸ்வப்ன பிரபஞ்சத்தையோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா எனக்கு என்ன தேவை, ஆக்டிவ் மைண்டு வந்து இப்போ எனக்கு தேவை. ஆக்டிவ் மைண்டு தேவை, ஆக்டிவ் சென்ஸ் ஆர்கன்ஸ் தேவை. அதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. இப்போது யூனிவர்ஸே எக்ஸிஸ்ட் ஆகணுன்னா, யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லணுன்னா அதுக்கு என்ன தேவை, என்னோடய பர்செப்ஷன் தேவை இல்லையா. நான் வந்து பர்சீவ் பண்ணலைன்னா யூனிவர்ஸை எப்படி அதை பற்றி என்னால் பேச முடியும். ஸோ யாருமே யூனிவர்ஸை பர்சீவ் பண்ணலைன்னா யாராலையுமே அதை பற்றி பேச முடியாது. அதனால தான் ஒரு வேதாந்தத்தில் ஒரு டிபேட் உண்டு. வேர்ல்டு இருக்குது அதனால நான் அதை பர்சீவ் பண்ணுறேன்னா, இல்லை நான் பர்சீவ் பண்ணுறேன் அதனால வேர்ல்டு இருக்கா அப்படின்னு ஒரு டிபேட் இருக்குது. அது வந்து நம்மளோட டாபிக் இல்லை, சும்மா சொல்கிறேன். இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை அப்படின்னா என்னுடைய மைண்டும் சென்ஸ் ஆர்கன்ஸும் ஆக்டிவ் ஸ்டேட்டில் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லையா. அப்போ இப்போ எல்லாமே வந்து ஒரு பொட்டென்ஷியல் ஃபார்மில், ஒரு சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. அதை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அதை என்னென்னு படிச்சிருக்கோம், பொட்டென்ஷியல் ஃபார்மில் சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்கிறது தான் மாயா, அவ்யக்தம், அவ்யாக்கிருதம் எல்லாமே சொல்லலாம். அப்போ க்ரியேஷனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற ஸ்டேட், அதுக்கு பேர் என்ன, ஏகீபூதஹா, அது மட்டும்தான் இருக்குது. ஏகீபூதஹானா மாயா அப்படின்னு அர்த்தம். இப்போ என்டையர் யூனிவர்ஸ் இப்போ எப்படி இருக்குது, சீடு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏகீபூதஹா இஸ் ஈக்குவல் டு மாயா, பொட்டென்ஷியல் ஃபார்ம்.
சரி, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிரக்ஞான கணஹா. இது எதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா நாலெட்ஜை ரெஃபர் பண்ணுறது. இப்போ வந்து வெளியில் யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் என்னோட மைண்டில் என்ன இருக்குது? யூனிவர்ஸ் பற்றின நாலெட்ஜ் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது இல்லையா? இப்போ வந்து வெளியில் வந்து இங்கே ஒரு பென்னு வெளியில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பென்னுடைய நாலெட்ஜ் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. சேர் வெளியில் இருக்குன்னா சேருடைய நாலெட்ஜ் வந்து என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. அப்போ விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் இருக்குது, ஆனால் விதவிதமான ஆப்ஜெக்ட்ஸுடைய பெர்செப்ஷன் என்னுடைய மைண்டில் அவைலபிளாக இருக்குது. அதான் கடஜான பட்டஜான மட்டஜான அப்படின்னு சொல்லுவாள். அப்போ கட்ட பட்ட மட்டை எல்லாம் வெளியில் இருக்குது, அதனுடைய மனமெல்லாம் உள்ளே இருக்குது. ஆனால் இந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் மட்டும் ரிசால்வ் ஆகிறது இல்லை, உள்ளே இருக்கிற என்னுடைய பர்செப்ஷன் எல்லாமும் கூட ரிசால்வ் ஆகிறது. கரெக்டு தானே? இப்போ நான் வந்து அப்பா, நான் வந்து அம்மா, அதெல்லாம் கூட தூங்கும் பொழுது இருக்கிறது இல்லை. அந்த ஞானம்லாம் கூட என்ன ஆகிடுறது? ரிசால்வ் ஆகிடுறது. அது அந்த ஞானம், நான் அப்பா, நான் அம்மா, நான் பையன், அதெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அதான் விருத்தி ஞானம் அப்படின்னு சொல்கிறோம், அந்த தாட் ஃபார்மில் இருக்கிறது. அப்போ வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸை பற்றின காக்னிஷன் தாட் ஃபார்மில் தான் நம்மளுக்கு உள்ள அவைலபிளாக இருக்குது. அப்போ அதுவும் ரிசால்வ். அப்போ விஷயாவும் இல்லை, விஷய ஞானமும் இல்லை. சரி, அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எங்கேயாவது காணாமல் போய்டுறதா, டிஸப்பியரே ஆகிடுறதா அப்படின்னா கம்ப்ளீட்டாக அது டிஸப்பியர் ஆகிறது இல்லை. அடுத்த நாள் காற்றுல எழுந்தால் நான் யார் அப்படின்லாம் கேட்டுன்னு எழுந்துக்க மாட்டேன் இல்லையா? அடுத்த நாள் காற்றுல எழுந்தால் எனக்கு தெரியும் நான் வந்து அம்மா, நான் வந்து பொண்ணு, நான் இதெல்லாம் பண்ணணும், எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போ தூங்கும் பொழுது அதெல்லாம் என்ன ஆகிடுறது? பொட்டென்ஷியல் ஃபார்முக்கு போயிடுறது. அது எல்லாமே அந்த சீடு ஃபார்மில் ரிசால்வ் ஆகி இருக்குது. ஸோ எப்படி அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னா, ஒரு சப்பாத்தி டவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு பிசைஞ்சு மொத்தையாக வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுடைய ஸ்லீப் ஸ்டேட்டு. ஏன்னா அந்த சப்பாத்தி மாவுலேருந்து என்னெல்லாம் வெளில வர போகிறது? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சப்பாத்தீஸ் வெளியில் வரப்போகுது. நல்லா பண்ண தெரிஞ்சவா ரவுண்டாக பண்ணுவா. இப்போ தான் நான் புதுசாக கிச்சனுக்கே வரேன் அப்படின்னா விதமான ஷேப்ஸ் வந்து நம்மளால் அதுலேருந்து பண்ண முடியும். அப்போ எல்லாமே எப்படி இருக்குது? அந்த அப்போ அந்த சப்பாத்தி டவ்வில் வந்து இந்த மாதிரிலாம் சப்பாத்திலாம் வெளியில் வரப்போகிறதுங்கிறது பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்குது. ஆனால் பார்த்தா தெரியுமா நம்மளுக்கு அப்படின்னா எதுவும் நம்மளுக்கு பார்த்தா அதில் தெரியாது. அந்த மாதிரி இப்போ எல்லா ஞானமும் எப்படி இருக்கு? சப்பாத்தி டவ் மாதிரி உள்ள மொத்தையாக எல்லாம் ஒன்றா இருக்குது. அதுக்கு பேர் பிரக்ஞான கணஹா. எக்ஸ்டர்னல் வேர்ல்டு ரிசால்வ் ஆகி இருக்கிறதுக்கு பேர் ஏகீபூதா. எல்லா ஞானமும் ஒன்றா ரிசால்வ் ஆகி இருக்கிறதுக்கு பேர் பிரக்ஞான கணஹா. பிரக்ஞான கணஹா அப்படின்னா எல்லா இன்டர்னல் காக்னிஷன் பிகமிங் ஒன் அப்படின்னு அர்த்தம். பிரக்ஞான கணஹ ஏவ. அப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கான்? எல்லா ஞானமும் இப்போ ஒன்றா ரிசால்வ் ஆகிடுது. வெளியில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றா ரிசால்வ் ஆகிடுது. ஏகீபூதா பிரக்ஞான கணஹ. இப்போ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஆனந்தமயா. அதனால தான் நம்மளுக்கு தூங்கும் பொழுது நோ வரீஸ், கவலை இல்லாமல் இருக்கிறது தானே ஆனந்தம். கரெக்டா? இப்போ வரீஸ் எல்லாம் அந்த இடத்துல போயிடுறது. நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சுத்தமாக தூங்கும் பொழுது நம்மளுக்கு ஞாபகம் வரதே கிடையாது. அதனால தான் நம்ம அடிக்கடி தூங்கணும்னு சொல்கிறோம். ஸோ நோ கவலை. ஏதாவது நம்மளுக்கு ஆஃபீஸு ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் அங்கே எங்கே ஞாபகத்துக்கு வருதா? ஒன்றுமே வரதில்லை. ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இருந்தால் தூங்கும் பொழுது அதெல்லாம் எதாவது தெரியறதா அப்படின்னா எதுவுமே நம்மளுக்கு அந்த இடத்துல இல்லை. அப்போ விஷயாவும் இல்லை, விஷய ஞானமும் இல்லை. அப்போ அதுலேருந்து ஏற்படுற மற்ற இமோஷ்னல் தாட்ஸும் அதனால் நம்மளுக்கு இல்லை. அப்போ டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்குல்ல,
அது வந்து எல்லா ஜீவராசிக்கும் யூனிஃபார்மாக இருக்கும். எல்லோரும் தூங்கினா, இப்போ தூங்கும் பொழுது நானும் நீங்களும் ஒன்று தான். தூங்கும் பொழுது நானும் வேறு ஏதாவது ஒரு அனிமலும் ஒன்று தான். டீப் ஸ்லீப் ஸ்டேட் எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? யூனிஃபார்மாக இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். அதனால தான் அது ஸ்டேட் ஆஃப் ரிலாக்ஸேஷன் அப்படிலாம் சொல்கிறோம். அதனால் அது ஆனந்தமயா. எல்லா நாளும் நம்ம தூங்க போகிறோம், கரெக்டாக? எவ்ரிடே தூங்க போகிறோம். தூங்கும்போது எனக்கு இப்படி ஆச்சு, தூங்கும்போது எனக்கு அப்படி ஆச்சு, அப்படியெல்லாம் நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுறோமா? ஆஃபீஸில் இப்படி பேசிட்டா, ஆஃபீஸில் அப்படி பண்ணிட்டா, இன்றைக்கி வீட்டில் இப்படி பேசிட்டா, இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஆனால் தூங்கும்போது எனக்கு இப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அப்படிலாம் ஏதாவது சொல்கிறோமோ நம்ம? இது வேறு டெய்லி தூங்கணும், நான் இன்றைக்கி தூங்கணும், நாளைக்கு தூங்கணும், நாளான்னைக்கு தூங்கணும், பெரிய ரோதனையாக போச்சு. அப்படிலாம் இன்றைக்காவது பேசுவோமா தூங்குறத பற்றி? இதே ஆஃபீஸ் போகணுன்னா, இன்றைக்கி போகணும், நாளைக்கு போகணும், நாளான்னைக்கு போகணும், ரிட்டையர் ஆகிற வரைக்கும் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு புலம்புவோம் இல்லை? ஃப்ரைடே ஈவினிங் வந்தால் ஜாலியாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவாளுக்கு. மண்டே மார்னிங் ஐயோ போகணுமே அப்படின்னு சொல்லுவோம்ல, மண்டே ப்ளூ. ஆனால் யாருமே வந்து தூங்க போகிறதுக்கு மட்டும் எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வந்து பண்ணுறதே இல்லை. இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து எதுக்கு நைட்டு மட்டும் நடுவுலலாம் நிறைய ஃப்ரீ டைம் அவைலபிளாக இருந்தால் அப்போ கூட நம்ம தூங்கலாமே அப்படின்னு நிறைய பேர் வந்து அதுக்கும் வந்து தூங்கலாம் போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் நம்ம. நம்ம வீட்டில் 2-3 ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த ரூமில் கண்டிப்பாக ஏசி இருக்கும்? பெட்ரூமில் டெஃபினட்டாக வந்து எல்லாருமே வந்து ஏசி போட்டுருப்போம். சென்னை எட்ஸ், நான் பெங்களூர்லேருந்து வந்தவங்கிட்ட பேசலை, ஃபேன் போட்டுருப்பேன் இல்லைங்க பெங்களூர்னா. இப்போ பெட்ரூமில் எதுக்கு ஏசி? அப்போது என்ன நம்ம வந்து நினைக்கிறோம், தூங்கும்போது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த தூக்கத்தை நாம் என்ஜாய் பண்ணணும். எவ்வளோ ப்ரிப்பரேஷன் அதுக்கு. பெட்டை ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன, லைட்டை ஆஃப் பண்ணுறது என்ன, மஸ்கிட்டோ இதை போட்டு விடுறது என்ன, கொசு கூட வந்து என்ன தூங்கும்போது கடிக்கக்கூடாது. ஸோ அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி அந்த அந்த தூக்கத்தை வந்து இப்படி என்ஜாய், தூங்க போகிறதே ஒரு நான் தூங்க போகிறேன் அப்படின்ற ஒரு தாட்டே வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா? இப்போ எந்த சிக்கலும் இல்லாமல் நான் வந்து அந்த தூக்கத்தை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆனந்த புக்கு, எக்ஸ்பீரியன்சர் ஆஃப் ஆனந்தா. அதனால தான் காரண சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்னது? ஆனந்தமய கோஷா. ஆனால் இந்த ஆனந்தம் எப்படிப்பட்ட ஆனந்தம்? டெம்பரரி, எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தா. இது வந்து ஒரிஜினல் ஹாப்பினஸ் கிடையாது. ஒரிஜினல் ஆத்மானந்தா இது கிடையாது. ஏன்னா ஒரிஜினல் ஆத்மானந்தா பர்மனெண்ட், இது எப்படி இருக்கு? டெம்பரரி. எப்போ பாரு தூங்கிகிட்டே இருக்க முடியுமா? எப்போ பாரு தூங்கிகிட்டே இருக்க முடியாது. பர்மனெண்ட்டாக தூங்கிட்டோன்னா. ஸோ இந்த கான்டெக்ஸ்டில் வந்து இப்போ வந்து போன கிளாஸில் நாம் முடிக்கும் பொழுது அதை வந்து பார்த்துடலாம். அத்வைத்த ஸ்டேட் என்ன, அத்வைத்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். எது? சுஷுப்தி அவஸ்தானா அத்வைத்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம். அத்வைத்த அவஸ்தா இது வந்து அத்வைத்த வஸ்து கிடையாது, ஒரு அத்வைத்த ட்ரூத் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ அத்வைத்த அவஸ்தாக்கும் அத்வைத்த வஸ்துவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு டிஸ்கஸ்லாம் பண்ணியிருப்பேன் நீங்கள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம். அத்வைத்த அவஸ்தா டெம்ப்ரரி. அது வந்து எப்போ அவைலபிள்? சுஷுப்தியில் மட்டும்தான் அத்வைத்த அவஸ்தா அவைலபிள். இல்லைன்னா இப்போ யாராவது ஏதாவது ஒரு பர்சன் வந்து கோமாவில் இருக்கா அந்த மாதிரிலாம் சொன்னோன்னா அதெல்லாம் வந்து என்ன அவஸ்தா? அதெல்லாம் அத்வைத்த அவஸ்தா. ஏன்னா அவளோட மைண்டு வந்து இப்போது ஃபங்க்ஷன்
பண்ணலை. அதெல்லாம் வந்து சுஷுப்தி அவஸ்தா. இப்போ வந்து ஒரு யோகி வந்து சமாதியில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவர் அத்வைத அவஸ்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரா, அத்வைத வஸ்துவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரா? ஒரு ஞானி யோகி, சரியா, அவர் வந்து சமாதியில் இருக்கார், அத்வைத அவஸ்தாவை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அத்வைத வஸ்துனா என்னது? பிரம்மன். அத்வைத வஸ்துனா என்னது? பிரம்மன். நமக்கு அத்வைத அவஸ்தாவில் என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் அத்வைத அவஸ்தாலாம் ஒரு விஷயமாகவே அது கன்சிடர் பண்ணவே பண்ணாது. அதனால தான் வேதாந்தம் வந்து இந்த யோகியோடைய நிர்விகல்பக சமாதி அதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கவே கொடுக்காது. யோகா ஸ்கூலுக்கு அது இம்பார்ட்டன்ட், நிர்விகல்பக சமாதி இம்பார்ட்டன்ட். ஆனால் வேதாந்தம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஏன்? டெம்ப்ரரி. சமாதியில் இருக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். ஆனால் வெளில வந்தோடனே என்ன சொல்லுவா? ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? ஐ வாஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம் ஆயிடுறது? ஐ ஆம் நாட் ஹாப்பி நவ். ஐ வாஸ் ஹாப்பிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ இப்போ ப்ரெசண்ட்டில் ஹாப்பி இல்லை, வெறும் டென்ஸு அது மட்டும்தான் இருக்குது. அப்போ அத்வைத அவஸ்தாவில் நம்மளுக்கு நோ இன்ட்ரெஸ்ட். நிர்விகல்பக ஸ்டேட்டில் வந்து நம்ம அதை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் அத்வைத வஸ்து அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். அந்த அத்வைத வஸ்து தான் 4th பாதை. அதை வந்து இனிமே தான் நாம் பார்க்கணும். அத்வைத வஸ்து வந்து எப்போவுமே நான் டூவல். அந்த அத்வைத வஸ்து பற்றி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? அத்வைத வஸ்து இஸ் நான் டூவல். அந்த அத்வைத வஸ்துவை பற்றி எப்போ தெரிஞ்சுக்க முடியும்? அதை சமாதி ஸ்டேட்டில் தெரிஞ்சுக்க முடியுமா, இல்லைனா ஸ்லீப்பில் தெரிஞ்சுக்க முடியுமா? அத்வைத வஸ்து பற்றி நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லிட்டாலே யார் இருக்கணும்? நோவர் இருக்கணும். அப்புறம் பிரமாணம் வேணும் இல்லையா? அதனால நான் எதில் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாக்கிரத் அவஸ்தாவில் தான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ ஆனந்த புக் அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஷியல் ஆனந்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம், பிரதிபிம்ப ஆனந்தாவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பிரியம் மோதம் பிரமோத இல்லை ஞாபகம் இருக்கா? எங்கே படித்தோம்? தைத்திரிய உபநிஷத்தில் படித்தது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது? சேதோ முகா. இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறார். எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு போகிறார்? தமிழ்நாடு டு தெலுங்கானா போகிறாரா? எங்கே போகிறார்? ஜாக்கிரத் அவஸ்தா டு ஸ்வப்னா அவஸ்தா போகிறார். அப்போ ஸ்வப்னா அவஸ்தா டு சுஷுப்தி அவஸ்தா, இல்லை ஸ்வப்னா அவஸ்தா டு ஜாக்கிரத் அவஸ்தா இல்லையா? இப்போ இந்த ஜாக்கிரத் டு ஸ்வப்னா, ஸ்வப்னா டு சுஷுப்தி இதை மாதிரிலாம் போகிறோமே, இதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன் ஏதாவது இருக்கா? நம்ம வந்து நம்ம வி ஆர் அண்டர் கோயிங் இட் எவ்ரிடே இல்லையா? இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இது ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னை நாம் வந்து அப்சர்வ் பண்ணுறோமா? ஜஸ்ட்டு ஸ்விட்ச் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா? மாற்றி 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 போகிறோம். ஆனால் உபனிஷத் வந்து ஒரு பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறது. அதனால தான் ஸ்லீப் ஸ்டேட்டு இதெல்லாம் வந்து நாமளே வந்து தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வேக்கிங் ஸ்டேட்லேருந்து ட்ரீம் ஸ்டேட்டுக்கு நம்மளால் டைரக்டாக போக முடியாது அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது. அப்போ ட்ரீம் ஸ்டேட்டுக்கு நான் போனோம் வேக்கிங் ஸ்டேட்லேருந்து அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்? குவைட்டாக கொஞ்சம் ஸ்லீப் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ட்ரீம் ஸ்டேட்டுக்கு போகிறேன். அப்படியே உட்காந்துட்டே தூங்குறோம், அப்புறம் தானே கனவு வருது. இப்போ கிளாஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போதே கனவு காண்றோமா? தூங்கிட்டு கனவு காணுவோம். அப்புறம் யாராவது சத்தம் போடுவா, எழுந்துடுறோம்.
அப்போ இந்த சுஷுப்தி அவஸ்தா இருக்குல்ல, அது வந்து ஒரு பிரிட்ஜு மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கே உபனிஷத் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. இப்போ ஜாக்ரத் டு ஸ்வப்னா எப்படி போகிறோம்? ஒன்லி த்ரூ சுஷுப்தி. ஸ்வப்னா டு ஜாக்ரத் அதுவும் சுஷுப்தி. இப்போ கனவு கண்டுட்டு கொஞ்ச நேரத்தில் மூச்சுன்றோமே, ஒரு கனவு கண்டுட்டு பயந்துலாம் போயெல்லாம் மூச்சுண்டு அதெல்லாம் பண்ணுறோம்ல, அப்போ கூட எப்படின்னா அந்த ஃபியூ மொமெண்ட்ஸ் சுஷுப்திக்கு வந்துட்டு அதுக்கப்புறம்தான் நாம் வந்து ஜாக்கிரத்துக்கு வரோம். இப்போ ஜாக்கிரத் அவஸ்தாவில் நாம் வந்து என்ன பண்ணுறோம்? ஜாக்கிரத் சரீரத்தோட ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறேன். ஜாக்கிரத் சரீரத்தை வச்சு நான் ஃபங்க்ஷன் பண்ணுறேன். சொப்ன அவஸ்தாவில் சொப்ன சரீரத்தை நான் வந்து யூஸ் பண்ணுறேன். என்ன நம்ம பார்த்தோம், இந்த சரீரத்தை வேறு நான் ஸ்பெஷலாக எவ்ரி டே நியூ சரீரம் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். நியூ சரீரம், நியூ சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே புதுசு. நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி டெய்லி கூட புது ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. ஆனால் டெய்லி வந்து நம்ம புது சரீரத்தை வந்து க்ரியேட் பண்ணுறோம். போட்டு இது கண்ணாடியெலாம் நீங்கள் போட்டுட்டேன்னா நீங்கள் கனவுல எப்படி வருவேள்? கண்ணாடி இல்லாமல் வருவேளா, கண்ணாடி போட்டுன்னு வருவேளா? கண்ணாடியும் தானே வரும் சேர்த்து. இப்போ நம்மளே கனவுல வந்தோன்னா ஹியரிங் எய்ட்லாம் போட்டிருந்தேலாம் ஹியரிங் எய்ட் வருமா வராதா கனவுல? பல்ஸ் செட்டெல்லாம் வச்சுருந்தேலாம் டென்ச்சர்ஸ்லாம் வருமா வராதா கனவுல? எல்லாமே வரும். இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அது எல்லாமே வந்து கனவுல வரும். ஆனால் எல்லாமே நியூ. அப்படிலாம் நம்மளால் டென்டல் டாக்டர்கிட்ட போய் எவ்ரிடே நியூ டென்ச்சர் பண்ணிட்டா சொத்தே எழுதி கொடுக்கணும். ஆனால் கனவில் எஃபர்ட்லெஸ்ஸாக நாம் அதை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ வேக்கிங்லேருந்து ட்ரீமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த இடத்துல என்ன நடக்கிறது? நான் என்ன பண்ணுறேன்? இந்த வேக்கர் பாடியை ட்ராப் பண்ணுறேன். வேக்கர் பாடியை ட்ராப் பண்ணிவிட்டு என்ன எடுத்துக்கணும்? நான் ட்ரீமர் பாடியை இப்போ நான் எடுத்துக்கணும். இந்த ட்ரெஸ்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸு நான் வந்து எடுத்துக்கணும். என்ன தான் இப்படி ட்ரெஸ்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கணுன்னாலும் அதுக்கு நடுவில் கொஞ்சம் கேப் இருக்குது இல்லையா? வாட் எவர் அது வந்து சின்ன கேப்பாக இருக்கட்டும், பெரிய கேப்பாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறது வந்து சுஷுப்தி அவஸ்தா. அப்போ அது மாதிரி ட்ரீம்லேருந்து மறுபடியும் நான் வேக்கிங்க்கு வரணுன்னா ட்ரீம் பாடியை ட்ராப் பண்ணிவிட்டு வேக்கர் பாடியை எடுத்துக்கணும். அந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதும் வந்து சுஷுப்தி அவஸ்தா தான். அதனால் அந்த சுஷுப்திக்கு பேர் சேதோ முகா. முக அப்படின்னு சொன்னால் லிங்க் ஒரு துவாரம், வாசற்படி மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து இப்போ ரூம்லேருந்து வெளியில் போனோன்னா என்ன பண்ணி ஆகணும்? வாசப்படியை தாண்டி தான் போகணும். அது மாதிரி உள்ளேருந்து வெளில போனோன்னா வாசப்படி தாண்டணும், வெளிலேருந்து உள்ளே வரணும்னாலும் வாசப்படியை தாண்டணும். ஸோ அந்த பிரிட்ஜு வந்து சுஷுப்தி அவஸ்தா. சேதா அப்படின்னு சொன்னால் ஜாக்ரத் ஸ்வப்ன அனுபவ துவயம், அது ரெண்டு எக்ஸ்பீரியன்சஸ். முகா கனெக்ட் பண்ணுற டோர். ஸோ இதுக்கு பேர் வந்து திருத்தீய பாத. ஸோ இதுக்கும் அகெயின் ரெண்டு பேர் கிடைக்கிறது. கான்ஷியஸ்னஸ் வந்து காரண சரீரத்தோடு அசோசியேட் பண்ணிக்கும் பொழுது அதுக்கு பேர் பிராக்ஞா. காரண பிரபஞ்சத்தோடு அசோசியேட் பண்ணிக்கும் பொழுது ரேப்பிட் ஃபயர் கொஸ்டின்ஸுமே மாற்றி மாற்றி கேட்டால் அதே ஆன்சர் தானே, வேறு ஆன்சர்லாம் இருக்க போகிறது இல்லையே. அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா. அப்போது இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஈஸ்வராவுடைய டெஃபினிஷன் இங்கே தான் நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ ஈஸ்வராவுடைய டெஃபினிஷன் வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்திரம் வந்து சொல்ல போகிறது. 5வது மந்த்ரா அண்ட் 6வது மந்த்ரா ரெண்டுத்தையும் ஆக்சுவலாக நம்ம சேர்த்து தான் படிக்கணும். ஒன்று வந்து பிராக்ஞா பற்றி சொல்கிறது, இன்னொன்று வந்து அந்தர்யாமி ஆர் ஈஸ்வரா பற்றி சொல்கிறது. ஸோ யார் அந்த அந்தர்யாமி? இப்போ அந்தர்யாமி அப்படிங்கிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் வேர்டு. ஸோ அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னு நம்ம மந்திரம் படிச்சுட்டு பார்க்கலாம். மந்த்ரா நம்பர் 6. ஏஷ சர்வேஸ்வரஹ ஏஷ சர்வஜ்ஞஹ
ஏஷோந்தர்யாத்ம்யேஷ யோனிஹி சர்வஸ்ய பிரபவாப்யயௌ ஹி பூதானாம். ஸோ ஈஸ்வரா இது வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பகவான் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற டவுட்டெல்லாம் நிறைய பேருக்கு இருக்குது. ஆனால் உபனிஷத் வந்து ஈஸ்வராவுடைய டெஃபினிஷனை இந்த மந்திரத்தில் நம்மளுக்கு கொடுக்குறது. இப்போ நிறைய பேர் வந்து பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறவா இருக்கால்ல, அதுக்கு உபனிஷத் கொடுக்குற பதில் இது. ரியல் டெஃபினிஷன் ஆஃப் காட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், காட் அப்படிங்கிறது வந்து ஆத்மாவோட பேர். கான்ஷியஸ்னஸ்க்கு இன்னொரு பேர் காட். திருத்தீய பாத ஆத்மாவோட பேர் காட். और திருத்தீய பாத ஆத்மாவோட பேர் ஈஸ்வரா. ஆத்மானா என்னது? கான்ஷியஸ்னஸ். இப்போ காட்னா என்னது? கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ்னு சொல்லிட்டாலே 5 ஃபீச்சர்ஸை போட்டுட்டணும். ஆனால் மாடர்ன் சயின்ஸ் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸை வந்து ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்கிறோம்? இட் இஸ் நாட் அ பார்ட்டு, ப்ராடக்ட்டு, ப்ராப்பர்ட்டி. அவளை பொறுத்த வரைக்கும் லைஃபோட உயிரோடு இருக்கும் பொழுது பிரெயின்லேருந்து கான்ஷியஸ்னஸ் வந்து ஜெனரேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். பிரெயின் டெத் ஆகிடுது அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸும் வந்து ஜெனரேட் ஆகிறத நிறுத்திடும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் வேதம் வந்து என்ன சொல்கிறது? கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா நித்திய சர்வகதா, அது டெம்பரரி கிடையாது, வந்து போகக்கூடிய விஷயம் அது இல்லை. இப்போ இந்த கான்ஷியஸ்னஸோட பேர் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறது. அதனால் வந்து யாருமே காடோட எக்ஸிஸ்டன்ஸை பற்றி டவுட்டே பட முடியாது. அப்படி எக்ஸிஸ்டன்ஸை நாம் டவுட் பட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக என்ன, எதை பற்றி டவுட் படுறோம்? கான்ஷியஸ்னஸ்ஸை நாம் வந்து டவுட் படுறோன்னு அர்த்தம். கரெக்ட். இப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? யாரோ நம்மக்கிட்ட வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவோம்? நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ ஒரு கான்ஷியஸ் பீயிங். நீயே இருக்கேன்னா கான்ஷியஸ்னஸ் வந்து இருக்குது. அப்போ அந்த கேள்வியே வந்து ஃபஸ்ட்டு ராங்கான ஒரு கேள்வி. இப்போ டெஃபினேஷன் தெரிஞ்சிடுது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு டவுட்டே வராது. ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன? காட் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ். காட் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ் இன் இட்ஸ் பியோர் ஃபார்ம் கிடையாது. ஏன்னா நம்ம எந்த பாதா பார்த்துட்டு இருக்கோம்? திருத்தீய பாதா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ காட் அப்படின்னு சொன்னால் கான்ஷியஸ்னஸ் இன் இட்ஸ் பியோர் ஃபார்ம் கிடையாது. ஆனால் அந்த கான்ஷியஸ்னஸ் காரண அவஸ்தாவை பிரகாசப்படுத்தும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸுக்கு ஈஸ்வரா அப்படின்னு நாம் வந்து பேரை கொடுக்குறோம். ஸோ காசல் கண்டிஷனோட கான்ஷியஸ்னஸ் அசோசியேட் ஆகும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸுக்கு ஈஸ்வரா அப்படின்னு பேர். இங்கே எதோட காசல் கண்டிஷன்? எல்லாத்தோட காசல் கண்டிஷன். காரண அவஸ்தா அப்படின்னு சொன்னாலே காரண சரீரம் ப்ளஸ் காரண பிரபஞ்சம். காரண பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் அவ்வியக்த ஃபார்மில் இருக்கு? ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் ரெண்டுமே அவ்வியக்த ஃபார்மில் இருக்குது. அதனால் காசல் அப்படின்னு சொன்னாலே இந்த இடத்துல எல்லாமே வந்து இங்கே அவ்வியக்தமாக இருக்குது. மொத்த யூனிவர்ஸுடைய காசல் கண்டிஷன். அப்போ இந்த யூனிவர்ஸ் வரத்துக்கு முன்னாடி, டைம் வரத்துக்கு முன்னாடி, ஸ்பேஸ் வரத்துக்கு முன்னாடி எல்லாமே வந்து எந்த ரூபத்தில் இருந்தது? அவ்வியக்த ரூபத்தில் இருந்தது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து ஆல் பர்வேடிங் அப்படின்னு சொன்னால் இந்த அவ்வியக்தத்தையும் கான்ஷியஸ்னஸ் பர்வேட் பண்ணுமா பண்ணாதா? கான்ஷியஸ்னஸ் இந்த காசல் கண்டிஷனையும் வந்து பர்வேடு பண்ணுறது. அப்போது எதை பர்வேட் பண்ணுறது? இப்போ கான்ஷியஸ்னஸ்
காசலில் என்ன சொல்கிறோம் நம்ம? ஏகீபூதா என்னது? மாயா. அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா. இந்த மாயாவுக்கு தான் பிரகிருதி. அவ்யாக்கிருதம் நிறைய பேர் இருக்கு. அவ்யக்தம். இப்போ பகவான் வந்து தூங்குறார், இதை தான் பகவான் தூங்குறார் அப்படின்னு சொல்கிறோம். யோக நித்ரா. நாம தூங்கினா வெறும் நித்ரா, பகவான் தூங்கினா யோக நித்ரா. அப்போ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. ஆனால் அந்த சுஷுப்தி அவஸ்தாவில் அவைலபிளாக இருக்கிற கான்ஷியஸ்னஸ் நம்மளுடைய டிரான்சாக்ஷனுக்கு நாட் அவைலபிள். ஏன்னா டிரான்சாக்ஷன்னு ஒன்று நடக்கணும்னா நம்ம பாடி, சென்ஸ் ஆர்கன், மைண்ட் எல்லாமே வந்து ஆக்டிவாக தனித்தனியாக டிஸ்டிங்க்டாக அவைலபிளாக இருக்கணும். ஆனால் இந்த காசல் கண்டிஷன் எப்படி சொல்கிறோம்? எல்லாமே வந்து டிமார்க்கேஷனே இல்லாமல் எல்லாமே மொத்தமாக அந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. அதனால எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை. ஸோ கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா சொன்னால் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் வெளி தோற்றத்திற்கு வராத யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இதுதான் ஈஸ்வராவுடைய ரியல் டெஃபினிஷன். இப்போ இதை வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. நம்ம காட்னா யார் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா. இப்போ மாயானா என்ன? எல்லாமே பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும் பொழுது அதுக்கு மாயான்னு சொன்னோம் அப்படின்னு நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுக்குறா. ஆர் நம்மளோட மைண்டுக்கு வந்து மெச்சூரிட்டி வராத பொழுது இந்த மாதிரி சொல்லி கொடுத்தா இந்த டெஃபினிஷனை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதனால வேதம் என்ன பண்ணுறது? ஒரு டெம்ப்ரரி ரெப்ரசன்டேஷனை நம்மளுக்கு அது கொடுக்கறது. ஸோ நம்மளுடைய இமோஷனல் மைண்டுக்கு அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு டெஃபினேஷனை நம்மளுக்கு முதல்ல இனிஷியலாக கொடுக்கறது. ஸோ இமோஷனல் மைண்டுக்கு எது அப்பீல் ஆகும்? அழகான ஒரு ஈஸ்வரா இருக்கணும் இல்லையா? அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கட்டின்ட்டு அழ முடியும் பகவான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பகவான் இப்படி, பகவான் அப்படி, பட்டு பீதாம்பரம் போட்டுன்னு இருக்கார், பகவான் இப்படி இருக்கார், அதெல்லாம் நாம் வந்து சொன்னோம். அப்போ தான் பகவானோட பேச முடியும், சிரிக்க முடியும், எல்லா விஷயத்தையும் வந்து அவர்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும். வீட்டில் நடக்கிற கஷ்டத்தெல்லாம் யார்கிட்ட சொல்கிறது? வீட்டில் இருக்கிறவகிட்டே சொல்ல முடியாதே, ஏன்னா அங்கே தானே எனக்கு ப்ராப்ளமே. அதனால் நான் என்ன பண்ணுவேன்? போய் கோவிலுக்கு போய் பகவான்கிட்ட என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுதேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனசில் இருக்கிற பாரம் எல்லாம் குறையும் இல்லையா? அப்போ நம்மளுடைய மனசுக்கு ஹிதமாக இருக்கும். பகவானோட சண்டை கூட போடலாம் நம்ம. ஏன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் நீ வந்து கொண்டு வந்து விட்டுருக்க அப்படின்னு பகவான்கிட்ட சண்டையும் போடலாம். ஸோ மனசுக்கு ஹிதம் கொடுக்கறதுக்காக வேதம் என்ன பண்ணியிருக்கு? ஒரு டெம்ப்ரரி ரெப்ரசன்டேஷனாக வந்து இந்த ஏக ரூப ஈஸ்வராவை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. இப்போ இங்கே வேதாந்தத்துக்கு நாம் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இமோஷனல் ஹிதம் கிடைக்கிறதுக்கு காடை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஆனால் உன்னோட இப்போ நீ அந்த மாதிரி ஒரு காடை யூஸ் பண்ணும் பொழுது உன்னுடைய இன்டெலெக்ட் எந்த விதமான கேள்வியும் இப்போ கேட்கக்கூடாது. கரெக்டு தானே? இமோஷ்னலாக அப்பீல் ஆகிற மாதிரி ஒரு பகவானை பற்றி நாம் பேசும் பொழுது இன்டெலெக்சுவலாக நாம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே இமோஷனல் ஹிதத்துக்காக தான் பகவானை யூஸ் பண்ணுறோம். டெய்லி போய் என்ன பண்ணுறோம்? இந்த காதலாகி கண்ணீர் மல்கி கசிந்து உருகி எல்லாம் எந்த பாட்டு எடுத்துக்கோங்க, தேவாரம், திவ்ய பிரபந்தம் எல்லாமே வந்து பகவானை வந்து இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் தான் நம்மளுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது இல்லையா? வேதம் சொல்கிறது அந்த மாதிரி பகவானை நீ பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கோ, பாராயணம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணு, ஜபம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணு. ஆனால் எது வரைக்கும் யூஸ் பண்ணணும்? உன்னுடைய அந்தக்கரணத்துக்கு மெச்சூரிட்டி வர வரைக்கும் நீ பகவானை அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது. கேள்வி வந்து இப்போ சப்போஸ் என்னுடைய இன்டெலெக்டுக்கு ஏதாவது கேள்வி வர ஆரம்பிச்சிடுது அப்படின்னு சொன்னால் பிரச்சனை அந்த இடத்துல ஆரம்பிச்சிடும்.
இப்போ சப்போஸ் பகவான் மட்டும் நம்மளை மாதிரி ஒரு லோக்கலைஸ்டு பர்சனாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருக்கும் என்ன இருக்கும், டேட் ஆஃப் பர்த் இருக்கும், டிஓபி இருந்ததுன்னா டிஓடி டெஃபினட்டாக இருக்கும். ஆனால் பகவான் நித்யஹா, அப்படி பகவான் நித்யஹான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் வந்து எங்கே இருப்பாராம், கோவிலில் மட்டும்தான் இருப்பாராம். எப்படி? அப்போ நம்மளுடைய இன்டெலெக்ட் வந்து அதை அக்செப்டே பண்ணாது. இப்போ கிருஷ்ணா, ராமா, கோவிந்தா அவெல்லாம் என்னது, எல்லாருமே இன்டர்மீடியட் ஸ்டெப்புக்கு அவெல்லாம் ஓகே. வேத பூர்வ பாகம் முழுக்க இந்த மாதிரி தேவதாஸ் பற்றி தான் நம்மளுக்கு எல்லா டீட்டெயிலும் இருக்குது. அதனால் நம்மளுடைய மென்டல் ஸ்ட்ரென்த்து கிடைக்கிற வரைக்கும், அதாவது மைண்டுக்கு அந்த விவேகம் வர வரைக்கும், அந்த பிரித்து பார்க்கிற சக்தி நம்மளுடைய மைண்டுக்கு வர வரைக்கும் நாம் வந்து இந்த மாதிரி காடை யூஸ் பண்ணிக்கலாம். வேதாந்தத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஹூ இஸ் தட் ரியல் காட் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ யார் ரியல் காடு? ஏஷஹா. யார்? இந்த ஆல் பர்வேடிங் கான்ஷியஸ்னஸ் காரண சரீரத்தையும் காரண பிரபஞ்சத்தையும் இலுமின் பண்ணும் பொழுது சர்வேஸ்வரஹா அப்படின்னு அதுக்கு பேர் கிடைக்கிறது. அதுதான் ஈஸ்வரா. இவர் தான் சர்வ சக்திமான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஈஸ்வராவையே ஆம்னி பொட்டன்ட், சர்வ சக்திமான், சர்வ வல்லமை படைத்தவர் அப்படிலாம் ஏன் சொல்கிறோம்? எல்லா ஸ்தூல சரீரம், எல்லா சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் டோட்டலாக ஒரு இடத்துல கலெக்டாக இருந்ததுன்னா அது எப்படி சக்திமானாக இல்லாமல் எப்படி அவரால் இருக்க முடியும் இல்லையா? ஸோ கலெக்டிவாக எல்லாம் இருக்கிறதுனால அவரை சர்வ சக்திமான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் இங்கேருந்து தான் இப்போது வரப்போகிறது, வெளியில் வரப்போகிறது, இங்கேருந்து தான் கிரியேஷனே வருது. இப்போ சர்வேஸ்வரகான ஆம்னி பொட்டன்ட், சர்வஜ்ஞா, எல்லா நாலேஜும் இருக்கிறவர். இப்போ இருக்கிற நாலேஜ் இனிமே புதுசாக கண்டுபிடிக்க போகிறது அதெல்லாம் கூட எப்படி இருக்கு, இனிமே புதுசாக வரப்போகிறது கூட பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்கணும். அந்த பொட்டென்ஷியல் ஃபார்ம் ப்ளஸ் கான்ஷியஸ்னஸை தான் நாம் ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈஸ்வராவுக்கு எல்லாமே தெரியும், ஆல் நோயிங் பிரின்சிபிள், ஆம்னீஷியன்ட். ஏஷா அந்தர்யாமி. இப்போ காரணம் எப்போவுமே எல்லா காரியத்திலும் வியாபிச்சு இருக்கும். கரெக்ட் தானே? கோல்டு பேங்கிள் முழுக்க வியாபிச்சு இருக்கும், ஆர் கோல்டு எல்லா நகைகள்லையும் வியாபிச்சு இருக்கும். கரெக்டாக இல்லையா? கோல்டு ஆர்னமெண்ட்டை பற்றி பேசும் பொழுது தங்கம் எல்லா நகையிலையும், இப்போ பேங்கில் ஏதாவது ஒரு வாரத்தில் தங்கம் இல்லாமல் இருக்குமா? தங்கம் பேங்கிள் முழுக்க என்ன இருக்கு? இன் அண்ட் த்ரூ தி பேங்கிள் கோல்டு இஸ் அவைலபிள். கோல்டு தான் பேங்கிளை பரிவேடு பண்ணுறது. அப்போ கோல்டு இன்ஹெரண்ட்டாக அந்த பேங்கிளில் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இப்போ காரணம் அப்படின்னு சொல்லிட்டாலே அது காரியத்தில் ஃபுல்லாக பரிவேடாகி இருக்கணும். அதனால அவருக்கு பேர் அந்தர்யாமி அப்படின்னு பேர். இன் அண்ட் த்ரூ அவர் எல்லா இடத்துலையும் பரிவேடு பண்ணுறார், காரியத்தில் ஃபுல்லாக அவர் பரிவேடு பண்ணுறார். அப்போ காரணமாகிய பகவான், காரியமாகிய ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாத்துலேயும் இன் அண்ட் த்ரூ இருக்கார். அதனால அவருக்கு அந்தர்யாமி அப்படின்னு பேர். யாமி அப்படின்னு சொன்னால் கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம். அப்போ மாயால தான் எல்லா கர்மாவும் கூட பொட்டென்ஷியல் ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. நம்மளுடைய என்னது கர்மானா என்ன? நாம் பண்ணின திரிசமன்கள் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் தான் வந்து அவைலபிளாக இருக்குது இல்லையா? பொட்டென்ஷியல் ஃபார்மில் மாயால் இருக்குது. சமஷ்டி சஞ்சித கர்மா அதுதான் மாயால் இருக்குது. அப்போ அதை கண்ட்ரோலர் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நாம் தூங்கும் பொழுது நம்ம கர்மாலாம் எப்படி இருக்குது? டார்மெண்ட்டாக இருக்குது இல்லையா? அப்போ இது வந்து மைக்ரோ லெவல். அது மாதிரி மேக்ரோ லெவலில் எல்லா கர்மாவும் மாயால் டார்மெண்ட்டாக இருக்குது. அப்போ சஞ்சித கர்மா மூலமாக பகவான் வந்து இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறார். மாயா வந்து என்ன பண்ணுறது? லா ஆஃப் கர்மா படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறது. அப்போ கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது? ஜஸ்ட்டு அப்படியே தன்னோட மியர் ப்ரெசன்ஸில் எக்ஸிஸ்டன்ஸையும் கான்ஷியஸ்னஸையும் லெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கு.
மயாத்யக்ஷேன பிரகிருதி சூயத்தே சச்சராச்சரம். என்னுடைய மியர் ப்ரெசன்ஸில் தான் மாயா வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார் கீதாவில். இப்போ மாயா வந்து ஃபிசிக்கல் லா படியும் மாரல் லா படியும் இந்த யூனிவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ அதை தான் வந்து கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்தர்யாமி பகவான் யார் அப்படின்னு கேட்டால் என்ன நம்ம பதில் சொல்லணும்? நம்ம என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கணும்? கான்ஷியஸ்னஸ் வந்து காரண சரீரத்தையும் காரண பிரபஞ்சத்தையும் பர்வேடு பண்ணும் பொழுது அந்த கான்ஷியஸ்னஸுக்கு ஈஸ்வரான்ற பேர் கிடைக்கிறது. அவர் தான் ஈஸ்வரா. ஸோ ஏஷா சர்வஸ்ய யோனிஹி. அப்போ இந்த ஈஸ்வரா தான் என்டையர் கிரியேஷனுக்கு காஸ். கரெக்டு தானே? இதுலேருந்து தானே எல்லாம் வெளில வரப்போகிறது, அகெயின் வியக்தமாக போகிறது. அப்போ பிரம்மன் ப்ளஸ் மாயா தான் இந்த கிரியேஷனோட காஸ். இப்போ யூனிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஸ்தூல சரீரம் ஸ்தூல பிரபஞ்சம், சூக்ஷ்ம சரீரம் சூக்ஷ்ம பிரபஞ்சம் எல்லாமே அதில் பிரதம பாத ப்ளஸ் த்விதீய பாத ரெண்டையும் வந்து திருத்தீய பாதா வந்து ஜெனரேட் பண்ண போகிறது. அப்போ அந்தர்யாமி அதுதான் வந்து விராட் அண்ட் ஹிரண்ய கர்ப்பாவை கிரியேட் பண்ண போகிறது. ஸோ பூதானாம் ஹி பிரபவாப்யயோ. அப்போ ஈஸ்வரா வந்து இந்த யூனிவர்ஸுடைய கிரியேட்டர் மட்டும் இல்லை, எல்லா ஜீவாக்களையும் யார் கிரியேட் பண்ணுறா? ஈஸ்வரா தான் கிரியேட் பண்ணுறா. அப்போ ஜகதः கர்த்தா ஜீவானாம் அப்படி கர்த்தா. இப்போ பகவான் வந்து வேர்ல்டே கிரியேட் பண்ணுறார், ஜீவாவை கிரியேட் பண்ணுறார். அப்புறம் என்ன ஆகுது? ஜீவாவும் வேர்ல்டும் வந்து இப்போது இன்டராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ பிராக்ஞா அந்தர்யாமி இது வந்து திருத்தீய பாதா. இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? பிரதம பாதா, த்விதீய பாதா, திருத்தீய பாதா. இது எல்லாமே வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ். இது எல்லாமே வந்து சாதனா. இப்போ சாதனா நம்மளை எதுக்கு லீட் பண்ணணும்? சாத்தியத்துக்கு லீட் பண்ணணும். அதுதான் சதுர்த்த பாதை. இப்போ நம்ம வந்து மெயின் மந்திரத்துக்குள்ளே ஆக்சுவலாக என்டர் பண்ணணும். அதாவது 7வது மந்திரத்துக்கு நாம் என்டர் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சில விஷயங்கள்லாம் தெரியணும் அப்படின்னு கௌடபாதர் வந்து விருப்பப்படுறார். அதனால் கொஞ்சம் நடுவில் அவர் என்ன பண்ணுறார், இந்த 6 மந்திரத்துலேயும் நிறைய மெசேஜஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு ஃபியூ காரிகாஸாக கொடுத்துருக்கார். அதை பார்த்துட்டும் அதுக்கப்புறம் நாம் 7வது மந்திரத்தை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் கௌடபாத காரிகா பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.